நமசிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தனின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகார தகவல்கள், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியாக பதிவிட இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, செங்கதிருடன் சேய் சேரலாமா? செங்கதிர் அப்படி என்கின்ற சூரியனோடு சேய் என்கின்ற செவ்வாய் இணையலாமா? அது முக்கியமாக பெண்ணினுடைய ஜாதகத்துல இது போன்ற சேர்க்கை இருந்தா சரியில்லாத அமைப்பு என்றெல்லாம் சொல்றாங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்க போறோம். அதாவது செவ்வாய் சூரியன் சேர்க்கை தரும் பலன் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல விரிவாக விளக்கமாக பார்க்கலாங்க. பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் கிரகங்களை அஸ்தமனம் படுத்தக்கூடிய கிரகம். அதாவது எந்த கிரகம் மிக நெருக்கமாக சூரியனோடு செல்கின்றதோ அந்த கிரகத்தை அஸ்தமனப்படுத்தும். அதாவது அதனுடைய ஒளியை இழக்க செய்யும். அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் இழக்க செய்யக்கூடிய கிரகம். ஆனால் அதனுடைய ஆதிபத்தியம் காரகத்தை தன்னுடைய தசாகாலங்கள்ல சூரியன் தருவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனா சூரியனையே கிரகணப்படுத்தக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னா, அது வலிமை இழக்கக்கூடிய கிரகங்கள் எதுனா ராகு கேது. இந்த இரண்டு கிரகங்களும் சூரியனையே வலிமை இழக்க செய்யும். அந்த அமைப்பு ராகு கேதுகளுக்கு உண்டு. ஆனா மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாயோடு இணையும் போது, மிக நெருக்கமாக இணையும் போது, சூரியன் குருவோடு மிக நெருக்கமாக, சூரியன் சனியோடு, சூரியன் புதனோடு, சூரியன் சுக்கரனோடு, இது போன்ற கிரகத்தோடு மிக நெருக்கமாக இணையும் போது எந்த கிரகம் சூரியனோடு இணையுதோ அந்த கிரகம் வலிமை இழக்கின்றன, அந்த கிரகம் ஒளியை இழக்கின்றன அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட அமைப்பு தான் இந்த சூரியனுடைய செவ்வாயினுடைய சூரியன் செவ்வாய் சேர்க்கை. அப்ப சூரியன் எத்தனை டிகிரில செவ்வாயோடு இணையலாம்? மிக நெருக்கமாக இணையும் போதுதான் அதனுடைய பாதிப்பானது வருது. டிகிரி அடிப்படையில் விலகி இருக்கும்போது. ஆனா பொதுவாகவே சூரியன் செவ்வாய் சேர்க்கையில சூரியனுடைய இப்ப சூரியன் இதுல இருக்காருன்னு வச்சுங்களேன், இதோடு செவ்வாய் இணைகிறார். சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க, கடகத்துல இருக்காங்க. இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமும் ஆகுறாரு, பிளஸ் அஸ்தமனமும் அடைகின்றார். ஆனா இதுல மிக நெருக்கமான டிகிரில இருக்கும் போதுதான் கடுமையான வலிமை இழப்பார். இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, சூரியன் ஒரு 10 டிகிரில இருக்காரு, செவ்வாய் இந்த இடத்துல 12 டிகிரில இருக்காரு, அல்லது 11 டிகிரில இருக்காரு, 15 டிகிரில இருக்காரு. ஒரு 3-4 டிகிரி அமைப்புல தான் நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கும்போது 3-4-5 டிகிரியில தான் அது கடுமையான அஸ்தமன தோஷம். ஆனா செவ்வாய்க்கு டிகிரி அமைப்பு என்பது 17 டிகிரி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மிக நெருக்கமாக இணையும் போதுதான், மிக நெருக்கமாகனா 5 டிகிரி 6 டிகிரி இணையும் போது அது மேக்சிமம் அதனுடைய வலிமை இழக்கின்றன. ஆனா இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமும் ஆகுறாரு, பிளஸ் சூரியனோடு மிக நெருக்கமாகவும் கூடுகின்றார். இந்த இடத்துல செவ்வாய் ஸ்தானபலத்தை இழக்கின்றார் என்ற அப்புறம் இந்த இடத்துல செவ்வாய் வலிமை இழக்கின்றார். ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிகள் இருப்பது போல விதி விலக்குகள் உண்டு. விதிகள் இதுதான், சூரியனோடு செவ்வாய் இணையக்கூடாது. ஆனா அதே நேரத்துல பொதுவாகவே சொல்லப்படுது என்னன்னா, செவ்வாய் பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாயை நம்ம கணவராக எடுத்துக்கணும், ஆணினுடைய ஜாதகத்துல சுக்கிரனை மனைவியா எடுத்துக்கணும் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஆனா களத்திர காரகன் என்பவர் யாருன்னா சுக்கிர பகவான் மட்டும்தான். சுக்கிர பகவான் அந்த இடத்துல வலுவிழந்தால் இருவருக்குமே அது தாம்பத்திய அமைப்புல கணவன் மனைவி ரீதியான விஷயங்கள்ல கடுமையான குறைபாட்டை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். அதே நேரத்துல பொதுவாகவே செவ்வாய் கணவன் காரகன் என்று சொல்லப்படுவது என்பது ஒரு சிறப்பில்லாத அமைப்பு என்று தாங்க சொல்ல முடியுது. அப்ப இந்த இடத்துல சூரியனோடு செவ்வாய் மிக நெருக்கமாக இணைகின்றார் என்ற அவர் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் என்ற அடிப்படையில் நம்ம கணவன் ஸ்தானாதிபதி என்று எடுக்கலாம். உதாரணத்திற்கு இப்ப ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப லக்னத்திற்கு 7 குடையவர், ரிஷப லக்னத்திற்கு 7 குடையவர் யாரு? செவ்வாய். அப்ப இந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல கணவன் ஸ்தானாதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். அதே ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல மனைவி ஸ்தானாதிபதி யாரு? இந்த இடத்துல செவ்வாய் என்ற அமைப்பு இங்க வந்துடும். அதே போல துலா லக்னம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப 2 லக்னங்களுக்கும் தான் அவர் 7ஆம் அதிபதியாக வருகின்றார். பொதுவாகவே களத்திர காரகன் என்று சொன்னா யாரை குறிக்கும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரனை மட்டும்தான் குறிக்கும். அப்ப இந்த இடத்துல சுக்கிரனுடைய வலிமையை நம்ம இருவருக்கும் பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனா இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் நீச்சமும் ஆகுறாரு, பிளஸ் சூரியனோடு நெருங்கி கூடும்போது இந்த இடத்துல செவ்வாய் தன்னுடைய வலிமையை முழுமையாக இழக்கின்றார். அந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் நீங்க பார்க்கணும்.
அவர் 7ஆம் அதிபதியாக வந்தாராம். அவர் 7ஆம் அதிபதியாக வராத பட்சத்தில் அந்த குறைபாடானது கிடையாது. ஆனா அதோட பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தா இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், சரியில்லாத நிலைப்பாடு ஏற்படும், மன வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல. அதுல உண்மைத்தன்மை உள்ளதா என்றால் அந்த இடத்துல நீங்க எதை சீர்தூக்கி பார்க்கணும்? அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை, சூரியனோடு செவ்வாய் இணைந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றாரா? பரிவர்த்தனைனா எங்க சார் எங்க வருவாங்க? சந்திரன் இங்க இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை, சாரி செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை. ஏன்னா செவ்வாய் வீட்டுல சந்திரன், சந்திரன் வீட்டுல செவ்வாய் மாறி அமர்ந்திருக்காங்க. அப்ப பரிவர்த்தனை பெற்ற கிரகம் மீண்டும் காரகத்துவத்தை பெறும், மீண்டும் அதனுடைய வலிமையை பெறும் என்ற அமைப்பு உண்டு. இந்த அமைப்புல செவ்வாய் சூரியனோடு மிக நெருக்கமாக கூடியிருந்தாலும் பரிவர்த்தனை என்பது இதற்கு விதிவிலக்கு உண்டு. பிளஸ் சுபத்துவம் இதற்கு விதிவிலக்கு உண்டு. இந்த இடத்துல ஒரு நீச்ச குருவா இருந்தாலும் நீச்ச குருவுக்கு பார்வை உண்டு. இந்த இடத்துல நீச்ச குருவாக இருந்தாலும் குருவின் பார்வை சூரியன் செவ்வாய் கிடைக்கும் போது தான் இழந்த வலுவை மீண்டும் பெறுகின்றார் செவ்வாய் என்ற அமைப்புல இங்க செவ்வாய் வலிமை அடைகின்றார் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே சிறப்பில்லை என்ற அமைப்பு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல மேஷ லக்னம் 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், திருட 58 வயதுக்கு தாண்டி கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன பாயிண்ட் நீங்க எடுக்கணும்? ஒரு பௌர்ணமியில அவங்க பிறந்திருக்காங்க, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது. ஆனா நீங்க என்ன எடுப்பீங்க? லக்னாதிபதி மேஷ லக்னம், லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, அப்ப இங்க சரியில்லை, அப்பெல்லாம் கிடையாது. இந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையை முழுமையாக செவ்வாய் பெறுகின்றார். சூரியனோடு மிக நெருக்கமாக செவ்வாய் இணைந்திருக்கின்றார். ஆனால் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அதற்கு விதிவிலக்காக அமைகின்றது. அப்ப இந்த இடத்துல மன வாழ்க்கை 58 வயதை கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நல்லதா இருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது மன வாழ்க்கை சிறப்பில்லை என்ற அமைப்பை எடுத்துவிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் சுபத்துவம் அங்கே விதிவிலக்காக வருகின்றன. பரிவர்த்தனை பெற்ற பரிவர்த்தனை என்பது அங்க விதிவிலக்காக வருகின்றன. சந்திர அதியோகம் அதற்கு விதிவிலக்காக வரும். இது போன்ற நிறைய விதிவிலக்குகள் உண்டு. மிக நெருக்கமாக கூடியிருக்கின்றாரா? சூரியனோடு செவ்வாய் இணைந்திருக்கின்றார். ஆனால் இந்த டிகிரி அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இந்த இடத்துல 15 டிகிரி இருக்கார், செவ்வாய் இந்த இடத்துல 29 டிகிரி இருக்கார். மிக நெருக்கமாக இங்க இணைகிறாங்களா? இந்த இடத்துல செவ்வாய் பாதிக்கப்படவில்லை, நீச்சம் என்ற நிலையில் இருக்காரு. ஆனால் கடுமையான அஸ்தமனம் என்ற அமைப்பு அடையவில்லை. செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால் அதிகப்படியான சுபத்துவம், சிம்மத்தில் செவ்வாய் இருந்தாலே நல்ல அமைப்பு. அந்த இடத்துல ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருக்காரு. இல்லைன்னா இதே செவ்வாய் ஸ்தான பலத்தோட இந்த இடத்துலங்க, இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஸ்தான பலத்தோட இருக்காருன்னு வச்சுங்க, ஸ்தான பலத்தோட இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு, செவ்வாய் உச்சமாவே இருக்காரு. இந்த இடத்துல சூரியன் ஒரு 10 டிகிரி அல்லது 7 டிகிரி விலகி இருந்தாலும் கூட ஸ்தான பலத்தோட செவ்வாய் இருக்காருல்ல, இந்த இடத்துல பெருசா வலிமை இழக்க மாட்டார். ஏன்னா இந்த இடத்துல ஒரு உச்சமாக இருக்கின்றார். அந்த பாயிண்ட் நீங்க வரணும். இந்த இடத்துல மகரத்துல செவ்வாய் உச்சம் பிளஸ் ஒரு 9 டிகிரி விலகி இருக்காரு, இந்த இடத்துல கடுமையாக வலிமிழக்க மாட்டார். ஏன்னா இந்த இடத்துல உச்சம் என்ற நிலையில அவர் செவ்வாய் இருக்கின்றார். ஆனா இதே இடத்திலே 1 டிகிரி நெருங்கி இணைகிறார், அப்படிங்கிறப்ப அவர் வலிமை இழப்பார். இவரோட சனி சேருகின்றார், இவரோடு ராகு சேருகின்றார். இது போன்ற அமைப்பு இருக்கும்போது அந்த இடத்துல செவ்வாய் வலிமை இழக்கின்றார். எல்லாவற்றிற்கும் நீங்க என்ன பார்க்கணும்? தசை நடந்துகிட்டு இருக்கா, என்ன தசை நடக்குது? செவ்வாயோடு மிக நெருக்கமா சூரியன் இணைகின்றார். இல்லைங்க சார், நீங்க சொல்ற விதிவிலக்குன்னு சொல்லும் போது அங்க சுபத்துவம்லாம் இல்லாத நிலையில தான் இருக்கு. செவ்வாய் சூரியன் இணைந்து சனியும் சேர்ந்திருக்காங்க, சனியினுடைய பார்வையும் அந்த செவ்வாய் சூரியனுக்கு கிடைக்குது. அந்த செவ்வாய் சூரியனோடு ராகு இணைந்திருக்கின்றார், அந்த சூரியனோடு மிக நெருக்கமாக கேது இணைந்திருக்கின்றார். இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல என்ன தசை நடைமுறையில் வருதுன்னு பாருங்க. தசைதான் சம்பவத்தை நிகழ்த்தும், தசைதான் அந்த காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அமைப்பு தசைதான். இல்ல சார் அதற்கான தசையே வரல, அவங்க மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இது போன்ற நட்சத்திரம் பிறந்திருக்காங்க, பிறந்த காலங்களிலே செவ்வாய் தசை முடிஞ்சிச்சு. அல்லது ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரதசை முடிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு செவ்வாய் தசை 17 வயதோட செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சு. இல்லைங்க சார் சூரியனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது போன்ற நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, 16, 7, 23 வயதோட செவ்வாய் தசை முடிவடைந்து விட்டது. அப்ப இந்த அமைப்பெல்லாம் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். அதனுடைய தசை நடைமுறையில் வருதா, அதற்கு விதிவிலக்குகள் இருக்கா? செவ்வாய் செங்கதிருடன் சேரக்கூடாது, இந்த ஜாதகத்தை எடுக்காது, இந்த ஜாதகத்தை எடுக்க என்ற அமைப்பெல்லாம் சொல்லப்படுது இல்ல. இதனுடைய உண்மைத்தன்மையை முழுமையாக நம்ம ஆய்வு செய்யணுங்க. அந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கா? இப்ப இந்த அம்மா அற்புதமான மன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி? செவ்வாய் சூரியன் சேர்ந்தான இருக்காரு, பௌர்ணமி சந்திரனை பார்க்கிற சுபத்துவம் அங்கே விதிவிலக்காக வரும். செவ்வாய் சூரியன் இணைந்து குருவின் வீட்டில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அப்ப இந்த இடத்துல அமைப்புல இருக்கும்போது நிச்சயமாக இந்த இடத்துல என்ன அமைப்பு இல்ல,
செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலும் மன வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கின்றது. செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். செவ்வாய் சூரியன் சேர்ந்து 7ல உட்காரட்டும், 8ல உட்காரட்டும், 7லயும் உட்காரட்டும், 8லயும் உட்காரட்டும். குருவின் பார்வை, சுபத்துவம் அல்லது பரிவர்த்தனை அல்லது அதனுடைய தசை நடைமுறையிலே வரவில்லை. இது போன்ற நிறைய விதிவிலக்குகள் ஜாதகத்துல இருக்குங்க. அது போன்ற விதிவிலக்குகள் ஆய்வு செய்தான் நம்ம அந்த ஜாதகத்தை இணைக்கலாம். ஆனா மேலோட்டமாக பார்த்த மாத்திரத்திலே செவ்வாய் சூரியன் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலே இருக்கின்றது, இதை எடுக்காதீர்கள் என்று சொல்வது சிறப்புடையதா என்றால் சிறப்புடையது அல்ல என்ற அமைப்பு தாங்க வருது. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.